மாஸ்க் உண்மையிலே வந்து மாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கவின் இந்த மாதிரி ஒரு படத்தை ஆல்ரெடி வந்து தாதா பார்த்திருப்போம். அதுல ஒரு கியூட்டான ஒரு லவ் பாயா பண்ணிருப்பாரு. அதை ஒரு படி போய் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர். கஷ்டப்படுற குடும்பத்தை வந்து அப்ப வச்சா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆப்ல அவங்க டீமே பாத்தீங்கன்னா ஒரு 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 கமர்ஷியலா ஒரு நல்ல கதையா தான் இருக்கும். அந்த தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கவின் வச்சு நல்லா பிளே பண்ணிருக்காங்க. அது ஒரு பிளஸா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. சில இடத்துல அங்க என்னடா செஞ்சா லேக் சம்மந்தலாம இருக்க மாதிரி யோசிச்சோம். ஆனா கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். ஐயோ, வில்லி பின்னி எடுத்துட்டாங்க. உண்மையா சொல்றேன். நம்ம வில்லி கேரக்டர்ல பொருத்தமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா. என்னன்னா வில்லின்றது ஒரு வில்லனை தவிர்த்து ஒரு வில்லனை வில்லி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பிள்ளையா ஒருத்தர் பேட்டின்னு ஒருத்தன் அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ரொம்ப அவங்க என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பா மாஸ்க் தான் அந்த டைட்டில் வேற வச்சுதான் நல்லா இருக்காது. அந்த டைட்டிலுக்கு ஏற்றதான் கதை உண்மையா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே ட்விஸ்ட் தான். படம் சுத்தி சுத்தி கடைசியில ஃபைனல்ல கொண்டு வந்து முடிக்கிறாங்க அந்த ட்விஸ்ட். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அது ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் என்னடா சம்மந்தம் இல்லாத இவங்க வராங்க அவங்க வராங்கன்ட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க பாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறதோட நம்மளோட பொருள் நம்மளோட வீடு எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே நம்ம கிட்ட தான் கிடைக்கணும். வெளியாட்ட போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு இடம் வீடு வாங்கிடுவோம், திடீர்னு பார்த்தா ஒரு வெளிநாட்டுக்காரனோ ஒரு ஃபாரின்காரனோ ஏதோ ஒன்று பண்ணிடுறான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற மாதிரி ஒரு கதை ஆண்டர்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பண்ண விதங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவின் தான் ஹீரோ. அதான் படத்துல கடைசியில பார்த்தா சார்லி சார் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரே சீன்ல லாஸ்ட்ல யாராவது ஹீரோ அப்படின்ற பார்க்கும்போது சார்லி சார் அந்த இடத்துல ஃபுல்லா எல்லாத்தையுமே அச்சு தும்சம் பண்ணிட்டாரு. சார்லி சார் தான் மெயின். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. காமெடி படம்லாம் இல்ல, ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட் தான். அதை வந்து காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. பெருசா காமெடின்ற விஷயம் எங்கேயுமே இல்ல. காமெடி கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நல்லா இருக்கும். மற்றபடி ஓகே. பிஜிஎம்லாம் ரொம்ப பிளஸ் இருந்தா அந்த சாங் ஒரே ஒரு சாங் மட்டும் கேட்கற மாதிரி இருந்துச்சு. அந்த லவ் சாங் ஒண்ணு ஓகே. 10க்கு ஒரு 7.5 கொடுக்கலாம் சார். 7.5 அவுட் டச் இல்ல சார். ஒரு அங்கங்க இருக்கு, பெருசா இல்ல. ஓகே, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க.